அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் குறிப்பாக மலைப்பகுதியெல்லாம் நாளை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு கனமழை மற்றும் மிதமான கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தான் இந்த செய்தியில் பிரீஃபாக மட்டும் பார்க்க போகிற மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அடிக்க பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு முழுமையாக சிறப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பொறுத்த மட்டும் தென்னிந்திய பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவரத்தால் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியாகிய இன்று நேற்றும் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியும் நீலகிரி மாவட்டம் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல குறிப்பாக ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா நாளை 9ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்றும் ஒரு குறிப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி ஆகிய மார்ச் மாதம் 10ஆம் தேதி தென் தமிழக மற்றும் கடலோர மாவட்டங்களான அந்த குறிப்பாக லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. அதன்படி அதிகபட்ச வெப்பநிலை பற்றி பார்த்திங்கன்னா 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலை பொறுத்த மட்டும் 7ஆம் தேதி ஆகிய நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஆகிய இன்று வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு எதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்ட நிலையில் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதியை பொறுத்த மட்டும் அதிகபட்ச வெப்பநிலை 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் உள்ளது குறையக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உங்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.